இன்றைய வேதப்பாட நிகழ்ச்சியில் 6வது வாசலாக ஊரணி வாசலை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நெகேமியாவின் நடவடிக்கைகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதை யார் கட்டினார் என்று சொன்னால் சல்லும் கட்டினார்கள். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாசல்களும் ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. இந்த ஊரணி வாசல் கட்டினவங்க யார் என்று சொன்னால் சல்லும். தேவ பிள்ளைகளே, எபிரேயத்தில் ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. நிந்தனைக்கு உட்பட்டு பழி சொல்லுக்கு உட்பட்டு எழுந்து வருகிறார்களே அவர்களை பார்த்து எபிரேயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சல்லும் என்று சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, நிந்தையை உடைத்து எழுந்து ஜெயிக்கிறவனை தான் சல்லும் என்று சொல்லுவாங்க. இந்த சல்லும் வம்சத்தாரை குறித்து உங்களோடு சொல்லும்படியாய் அடியேன் விரும்புகிறேன். எந்த குற்றமும் செய்திருக்க மாட்டாங்க இந்த சல்லும் வம்சத்தார். ஆனால் எல்லா பழியும் இவர்கள் மேலே தான் சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் விட்டு எழுந்து தான் இவங்க எதை கட்டினார்கள் என்று சொன்னால் ஊரணி வாசலை கட்டுறாங்க. தேவ பிள்ளைகளே, மனுஷன் பேசுகிற பேச்சை விட்டு எழுந்தால் தான் நிந்தையே அந்த பேச்சிலே நம்ம இருப்போம்னா நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஊரணி வாசல் வழியாக தான் சீலவும் குளத்திற்கு போக முடியும். ஆகவே தான் இதற்கு ஊரணி வாசல் என்று பெயர் வந்தது. தேவ பிள்ளைகளே, யார் எதை நமக்கு விரோதமாய் பேசினாலும், கணவன் பேசியிருந்தாலும் சரி, மனைவி பேசியிருந்தாலும் சரி, பிள்ளைகள் பேசியிருந்தாலும் சரி, சபையில் நம்ம குறித்து அதாவது அவதூறாய் பேசியிருந்தாலும் சரி, நண்பர்கள் பேசியிருந்தாலும் சரி, கூட பழகினவங்க பேசியிருந்தாலும் சரி, எதையும் நம்ம கண் முன்ன வைக்கவே கூடாதுங்க. தேவனுடைய பணி ராஜ்யம் அதிகமாக இருக்கிறது, அது பெரிது. சொல்லப்பட்டதை எடுத்து போடுகிற வரைக்கும் உங்கள் ஓட்டங்கள் தடைப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்களுக்கு இவ்வளோ காரியத்தை நான் செய்தனே, நன்மை செய்தனே, இவங்களால் என்னுடைய பெயர் கெட்டு போச்சு, ஊழியத்திற்கு பேர் வந்தது, குடும்பத்தினுடைய வாசனை கெடுக்கிறார்களே என்று சொல்லி நம்ம கண் முன்னாடியே வைத்து அதை சிந்தித்து கொண்டு இருப்போம்னா, தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நம்ம ஓடி முடிக்க முடியாதுங்க. அவைகளெல்லாம் தடைப்படும். நம்ம குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, நடக்கிற காரியத்தை கண் முன்னே வைக்கவே கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பெரிது. காலம் ஒன்று வரும், கர்த்தர் அதை விசாரிப்பார். நாம் எழுந்தனவனா கட்டுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வாசல் வாயிலாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறது என்னவென்று சொன்னால், நம்ம மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாருங்க. அதை கெடுக்கும்படியாய் பிசாசு அநேகர் வாயிலாக நாம் தரிசனத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் நம்முடைய ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு குறித்தும் பலர் பலவிதமாக பேசினாலும் அது கண் முன்னே வைக்கவே கூடாதுங்க. அப்படி வைத்தோம்னா நம்முடைய ஓட்ட நபனா தடைப்படுகிறதாய் காணப்படும். எங்கள் பைபிள் காலேஜ் டீச்சர் பாஸ்டர் வில்லியம் கேரி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்னுடைய விசுவாசி ஒரு காரியம் பேசி மனமுடிவு ஆக்கின பிற்பாடு அவரிடத்துல பேசினேன். ஐயா, இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது என்று சொன்னபோது அவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்று சொன்னால், யார் புகழ்ந்தாலும், யார் உன்னை நிந்தித்து பேசினாலும் உன் இருதயத்துக்கு மாத்திரம் கொண்டு வந்துடாத பால் அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன, இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறவங்க நாளைக்கு தூற்றி பேசலாம், இன்றைக்கி தூற்றி பேசுகிறவங்க நாளைக்கு புகழ்ந்து பேசலாம். எதையும் நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா, இருதயம் பாரப்பட்டதுன்னா தேவ சத்தத்தை கேட்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளால் உட்கார்ந்து ஜெபிக்கவும் முடியாது. நம்முடைய ஓட்டமும் தடைப்படும். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த காரியத்தையும் நாம் கண்முன் வைக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு எப்படி இந்த சல்லும், அதாவது ஒரு குற்றமும் செய்ய மாட்டாங்க, ஆனால் எல்லாம் பழி சொல்லும், இவங்க மேலே தான் வரும். எல்லாவற்றையும் வெற்றி எழுந்து தான் ஊரணி வாசலை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாங்க. இப்போ மனுஷன் பேசுகிற வார்த்தையை, நிந்தையான காரியங்களை ஒன்றும் உன்னை செய்ய முடியாத இருக்கணும்னா அவைகளை விட்டு எழுந்தால் தான் நம்மளால் தேவனுடைய ராஜ்யம் கட்ட முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு விரோதமாக யார் எதை பேசினாலும் உங்கள் கண்முன் வைக்காதுங்க, அதை தூக்கி போடுங்க. உங்கள் மேலே கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.
பிரைஸ் ஆமென்.